கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சி என்ன முடிவு எடுக்கணும் என்பதை நிர்மாணிக்கக்கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தான், ஊடக நண்பர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம, எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய நியூஸ அதே ஒரே மாதிரி எல்லா சேனல் எப்படி நீங்க பப்ளிஷ் பண்றீங்க? ரைட், அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம், இது தவறான செய்தின்னு எந்த ஊடகமாவது பதிய வச்சிங்களா? அப்ப ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க, அது தவறான செய்தி என்று ஏன் மறுப்பு செய்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதனால கேட்டுக்கிறேன், இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டுக்கிறேன். செவிலியர்கள் போராட்டம் இப்ப இல்லைங்க, ரொம்ப வருஷமாவது நடந்துகிட்டு இருக்கு. பல முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா அவங்களை அனைவரையும் நாங்கள் நேரடியாக சென்று எங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நைட்டிங்கேல்ஸ் சொல்லுவோம், யார் செவிலியர்களை, அவங்க உரிமையை அவங்க கேட்கிறாங்க. அதுல உண்மையாக அந்த உரிமையை தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பல நாட்களாக அவங்க போராட்டம் நடத்தினதுனால ஒரு 1000 பேருக்கு கொடுக்கறாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் செவிலியர்கள் இல்லையா? அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனடியாக அனைத்து செவிலியர்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அந்த உரிமையை நிச்சயம் நீங்கள் தரணும். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுடைய ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் பார்த்தா மக்கள் நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம். டெய்லி இங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் குரூப்பா அவங்களுடைய கோரிக்கை மனுவை வச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் பல முறை அவங்க எல்லாருக்கும் ஆதரவு சொல்லியிருக்கோம். ஆனாலும் இன்று வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அது உறுதியாக தமிழ்நாடு அரசு அதை கவனத்தில் கொண்டு அந்த நிச்சயம் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் கேட்டுக்கிறேன்.